வணக்கம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அமித்ஷா உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அதை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய சுதந்திர இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு தேர்வுகள் நடந்திருக்கிறது, 12வது வகுப்பு தேர்வுகள் நடந்திருக்கிறது, கல்லூரிகளுக்கான தேர்வுகள் நடக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பெருசாக. இப்போது 2017 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த மருத்துவம், பொறியியல் மாதிரியான விஷயங்களுடைய படிப்புகளுக்காக, உயர் படிப்புகளுக்கான தேர்வுகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு குழுவை ஆரம்பிக்கிறார். அந்த குழுவினுடைய பெயர் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். இது RSS சொன்னதனுடைய பேரில் மோடி ஆரம்பிக்கிறார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி நடத்திய சமீபத்திய நீட் தேர்வு 21 லட்சம் மாணவர்கள் எழுதினார்கள். அதில் தான் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும். வினாத்தாள் கசிவிலிருந்து பல பிரச்சனைகள் நடந்தது. இப்போ அதுக்கப்புறம் அந்த தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்வு நடத்தினாங்க. அதில் 19 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா JEE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் மாணவர்கள் வருடத்தில் எழுதுகிறாங்க. CUT க்யூட்னு வச்சுருக்கிறாங்க பேர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஏறத்தாழ ஒரு வருடத்தில் 1 கோடி மாணவர்கள் இந்த மாதிரியான டெஸ்ட்டை எழுதுகிறாங்க. இதை நடத்துறது அப்படின்னா இந்த மோடி அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இந்த அமைப்பில் அரசு சார்ந்த, அரசு நேரடியாக நியமனம் செய்த நபர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா யாருமே இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவிற்கு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலும், எத்தகைய அளவு இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்தாலும் யாரையுமே தண்டிக்க முடியாது. நீங்கள் பாருங்களேன், கடந்த 8 வருடங்களில் இந்த மாதிரியான பித்தலாட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மோசடிகளில் ஈடுபட்ட யாராவது ஒரு நபராவது இந்தியாவில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இப்போ 200 முறை தேர்வுகள் நடந்திருக்கு. அதில் 152 முறை மறுதேர்வுகள் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரையிலையுமே இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்ததற்கு பிறகும் கூட இந்த நொடி வரையிலும் அது தொடர்பான ஒரு நபர் கூட தண்டிக்கப்படலை. ஏன்னா அதில் நிரந்தரமானவர்கள் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு மோடி இன்னமும் தயாராகலை. அது வேறு ஆட்கள் இருந்து கொஞ்சம் பேர்களை எடுத்து இந்த குரூப்பில் போடுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. இப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு இந்த தேர்வுகள் மூலமாக நீங்கள் இந்த தேர்வுகளை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இதில் தேர்வு எழுதுறாங்க இல்லையா பிள்ளைங்க, கஷ்டப்பட்டு படித்து இதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு சொல்லி ஒன்று கட்டுறாங்க இல்லையா, அதில் ஒரு 3600 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சிக்கு வருது. இதில் 500 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறாங்க வருடத்திற்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இருக்குது அப்படின்னு. அதாவது எல்லாரும் இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பணம் இருப்பவனுக்கு மட்டும்தான் இனிமேல் கல்வி அப்படிங்கிறத மோடி திட்டமிட்டு RSSனுடைய கூட கலந்தாய்ந்து இந்த விஷயத்தை நடத்தியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் உண்மையான நிலவரம். இதில் பிள்ளைகள் செத்தா யாருக்கும் கவலை இல்லை, எத்தனை முறை வினாத்தாள் கசிவு நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா. இந்த இடத்திலிருந்து தான் கோபாவேசமான இளைஞர்கள் இன்றைக்கு வீதிக்கு மோடியையும் அமித்ஷாவையும் சரணடைய வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல அமித்ஷாவினுடைய ராஜினாமா அப்படிங்கிறது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது இன்றைக்கு அங்கே நீட் வினாத்தாள் தொடர்பான முறைகேடு மோசடிகளுக்கு எதிராக மாணவர்கள் போராடிய அந்த அமைதி வழியான போராட்டத்தில் ஆணி அடிக்கப்பட்ட லாத்தியால் மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை செய்தது யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. பெல்லட் குண்டுகள் அப்பாவி இளைஞர்களின் மீது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை பயன்படுத்தியது யார் அப்படிங்கிறது 2வது முக்கியமான கேள்வி. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லாத்திகள், அதாவது இந்த லாத்தியை வச்சு நீங்கள் உங்கள் உடம்புல பட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்டில் நம்ம கை வச்சு அப்படி ஷாக் அடிக்கும். அந்த மாதிரியான லாத்திகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. AK-47
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கொடூரமான ஆயுதங்களால் அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த இளைஞர்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்குறாங்க. இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? அமித்ஷாவினுடைய கையில் இருக்கு. ஆனால் அமித்ஷா பாராளுமன்றத்திற்கு வராமல் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் நம்முடைய தேசிய பாடலாக இருக்கக்கூடிய ஜனகணமனைக்கு ஈக்குவலானது அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுகிறார். இதை யார் இந்த சட்ட மசோதாவை வாசிச்சிருக்கணும்? அமித்ஷா வாசிச்சிருக்கணும். ஆனால் அமித்ஷா வரல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு மிக முக்கியமான மசோதாக்கள், இவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. இதையெல்லாம் யார் வாசிக்கணும் அப்படின்னா, யார் முன்மொழியணும் அப்படின்னா அமித்ஷா தான் செய்யணும். ஆனால் அமித்ஷா வரல. ஏன் அமித்ஷா வரல? இப்போ ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பெல்லட் குண்டுகளாகட்டும், இந்த மாதிரியான எலக்ட்ரிக் லாத்திகளாகட்டும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி அடிக்கப்பட்ட லாத்திகள், இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு யார் சொன்னார் அப்படின்னா அமித்ஷா தான் சொன்னார். அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவர் ராகுல் காந்தி இன்றைக்கு ஒரு செய்தியை முன்வைக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா தொடர்ந்து பாராளுமன்றத்திற்குள்ள வராமல் இருக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் வராமல் இருக்கக்கூடிய, பொறுப்பாக பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய அமித்ஷா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற முழக்கம் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் தர்மேந்திர பிரதானுடைய பதவியை நீக்கம் அவரை பதவியில் நீக்கம் செய்ததன் மூலமாக மோடியும் அமித்ஷாவும் தப்பித்து கொண்டார்கள் என்று இந்திய மக்கள் இன்றைக்கு பேசிக்கொள்கிறார்கள். அப்போ இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஏன்னா அமித்ஷா முடிஞ்சால் அடுத்தது மோடி தான். இப்போ மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செஞ்சால் அதுக்கப்புறம் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி வரலாற்றில் எப்படி எழுதப்படும்? இந்த 14 வருடங்களில் 2 பேர் சேர்ந்து இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் காலகட்டத்தில் என்னெல்லாம் இந்தியாவில் நடந்தது அப்படிங்கிறத வரலாற்றில் மாணவர்கள் படிக்கத்தான் போகிறார்கள் இல்லையா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து நடக்க போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? இதையெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையாவது அடக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி அடக்கிறதுக்காக அமித்ஷா ஒரு காவல்துறையினர் அனுப்புகிறார். எங்கே? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு அனுப்புகிறார். அங்கே ஒரு 4 கேள்வி தான் அமித்ஷாவினுடைய காவல்துறையை பார்த்து கேட்குறாங்க. யார் மணி? உன்னுடைய சீருடை எங்கே? உங்களுடைய பதவி என்ன? நீங்கள் போலீஸ்னால் உன்னுடைய பொறுப்பு என்ன? நீ எந்த பொறுப்பில் இருக்கிற? இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளில் ஒன்றான சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் உள்ளே வர்றதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? 4 கேள்வி தான். அங்கிருந்து துண்டை காணோம், துணியை காணோன்னு ஓடுனது இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவினுடைய மோடியினுடைய திட்டங்கள் தொடர்ந்து இந்தியாவில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. அதையெல்லாம் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து. இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பாக பதிலாவது சொல்கிறதுக்கான துணிச்சல் இவர்களிடம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சில நாட்களாக ஆர்எஸ்எஸ் சமூக ஊடகங்களில் பார்க்குறோங்க, எல்லாவனும் அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிட்டுருக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. பேசவே முடியல. இனி எந்த காலத்திலையும் இவங்களால் பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அளவிலான மக்கள் விரோத செயல்கள் சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியில் இவனுங்க செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, அடுத்தது நிதின் கட்கரி ராஜினாமா, அடுத்தது அமித்ஷா ராஜினாமா, அடுத்தது மோடி ராஜினாமா, அதோடு பாஜக இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு முடிவு அப்படிங்கிறதாக வரும் அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.